ஹாய்ங்க. இன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஓட்ஸ் பாசிப்பருப்பு வச்சு ஒரு தாளிச்சு விட்ட கிச்சடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சாப்பாடு, பூரி, பொங்கல் நம்மளுக்கு போர் அடிச்சிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்தியும் கூட. இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கேத்த மாரி தண்ணியுமே ஊத்திட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததுமே எடுத்து வச்சுட்டு, ஒரு கப்புல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சிடலாம். அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய்யுமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்புல ஓட்ஸுமே எடுத்துக்கிறேன். பருப்பை விட ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அந்த ஓட்ஸுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெந்து கிரீமியா வரணும். கடைசியா ஓட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, வேக வச்ச அந்த பருப்புமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் தான் யூஸ் பண்றேன். நெய்யி, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுவுமே அப்படியே தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.